கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொரியர் வந்திருக்கு. ஸோ வாங்க கொரியருக்குள்ள என்னதெல்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கொரியர் யார் அனுப்பிவிட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம ஒரு ப்ரோக்கு வந்துட்டு ஒரு 4.1 ஆம்பிள் பிளேயர் பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துருந்தோம். ஸோ எஸ்டி கொரியரில் தான் போட்டிருந்தோம். ஸோ கொரியரும் பார்த்தீங்கன்னா ஒன் டேல டெலிவரி ஆகிட்டு ஸோ அவங்களாம் வாங்கி ஸ்பீக்கர்லாம் கனெக்ட் பண்ணி விட்டு பாட்டெலாம் போட்டு பார்த்துட்டு ப்ரோ உண்மையிலேயே நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு ரிசல்ட் எடுத்து கொடுத்துருக்கீங்க, ரொம்பவே சூப்பராக இருந்து அப்படின்னு சொல்லி திரும்ப நமக்கு ஒரு கொரியர் அனுப்பி விட்டுருந்தாங்க. ஸோ நம்ம கொரியர் வைக்க போனோம் பார்த்தீங்களா, அப்போவே பார்த்தீங்கன்னா அனுப்பி விட்டுட்டாங்க. நான் கொரியர் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னும் போதே பார்த்தீங்கன்னா அனுப்பி விட்டுறாங்க. நமக்குலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஒன் டேலே பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகிட்டு ஸோ நானும் பார்த்தீங்கன்னா வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். உள்ள என்னதெல்லாம் இருக்குன்னு பாருங்க. 2 6 இன்ச் ஸ்பீக்கர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ போர்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு லேப்டாப்போட சார்ஜர் 3 பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் லேப்டாப்போட பேட்டரி தான் இருந்தால் போட்டு விடுங்க, அதுமே பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிடி பிளேயருக்கு வந்து சிடிலாம் நமக்கு வந்து தேவைப்படும் பார்த்தீங்கன்னா அதில் சிடி, அதுக்கப்புறம் ஒரு பழைய மொபைல் ஒன்று போட்டு விட்டுருந்தாரு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இனிதான் ஓனாக பார்த்தீங்கன்னா செக் பண்ணி அப்கமிங்கில் வீடியோஸாக போடும். ஸோ மறக்காமல் பார்க்க ரெடியாக இருங்க. அதுக்கப்புறம் வந்து ஆம்பிள் பிளேயர்லாம் நிறைய பேர் செய்ய கேட்குறீங்க, ப்ரோ இந்த மாதிரி ஆம்பிள் பிளேயர் செய்யணும், நல்லா ஹெவியாக இருக்கணும், சவுண்டு நல்லா வரணும் அப்படி இப்படிங்கிறீங்க. நானும் பார்த்தீங்கன்னா அதுக்கு கரெக்டாக கடையில் கேட்டு இவ்வளோ ரூபாய்க்கு பொருள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். உடனே நீங்களும் என்ன ப்ரோ இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க, அநியாயம் ப்ரோ அப்படி இப்படிங்கிறீங்க. நான் உடனே ப்ரோ நான் எங்கள் கடையில் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது, உங்கள் இடத்துல ஏதாவது கடை இருந்தால் பொருள் வாங்கி அனுப்பிவிடுங்கன்னு சொல்கிறேன். ஸோ நீங்களும் உடனே ப்ரோ அப்போனா வேண்டாம் ப்ரோ அப்போ செய்யண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தீங்க. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு நல்ல கடையை தேர்ந்தெடுத்து அந்த கடையில் நல்லா கொரியர்லாம் போட்டு விடுவாங்களா அப்படி இப்படின்ட்டு எல்லாமே விசாரித்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆம்பிள் பிளேயர் செய்யணுமா செய்யாண்டாமா அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவை பார்த்தீங்கன்னா போட்டு விட்றேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.